படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு தரமான சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் படங்க, அவ்வளோதாங்க. படத்தோட ஃபுல் பில்டப் ப்ரோ. அதாவது ஒரு ஹீரோ வந்து இப்போது தளபதி தளபத்திலலாம் அவர் வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பில்டப் க்ரியேட் பண்ணிடுறாங்க. க்ரியேட் பண்ணிட்டு அவர் வரும்போது ஒரு நல்ல பிஜிஎம் போட்டுறாங்க. அப்போ கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கும். இதுதான் வந்து படம் ஃபுல்லாகவே இதே தான் நடக்குது. சலார் படம் பார்த்துட்டு வராங்க. அதாவது படம் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காருங்க. நம்மளே ஓகே, ஒரு ஆல்ரெடி ஒரு KGF 2 பண்ணிட்டார் ஒரு படம், இதுக்கப்புறம் எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போனோம். ஆனால் பார்த்தோன்னா படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காப்புல. KGF அளவுக்கு இல்லை, பட் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஓகே தான். இவங்களுடைய டெம்ப்ளேட்டே வந்து KGF டெம்ப்ளேட் தான். அதில் அம்மா சென்டிமெண்ட் அளவுக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து பெரிய டீப்பான இல்லை, குழந்தைகள் இல்லை, 2 பேர் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெரியவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த சீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணலை, யதார்த்தமாக தான் முடிச்சிருக்காங்க. KGF செட் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அது அப்படியே விட்டு அப்படியே எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. KGF செட் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். எல்லாருக்குமே தெரியும் அது KGF சீனே தான். அது அந்த அம்மா கேரக்டர் வராமல் இருக்குது, அந்த செட்டு எல்லாமே அதே தான் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடலாம். பட் மேபி KGF பார்த்த ஃபீலோட இது பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுது, படம் ஃபுல்லாக போயிடும். ஆனால் அப்புறமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போகுது சார். படம் நார்மலாக போகுது. ஒரு 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில், அதுவே ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு வேறு லெவலில் ரோலர் கோஸ்டரில் ஆடியன்ஸ் உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாரு. லேக் இல்லாமல் ஸ்பீடாக போகுது. அதான் சொல்கிறேனே, படம் பார்த்துடலாம் நீங்கள் ஃபுல்லாக, பட் லாஜிக் வைஸ் ரொம்ப அடி வாங்குது. பிரபாஸ் ரொம்ப பயங்கர எனர்ஜியாக இருக்காப்புல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு கூட்டு வராங்க. இவர் நம்ம சுகுமார் இருக்கார் இல்லைங்களா, இவர் பிருத்திவிராஜ் சுகுமார் வந்துட்டு இவர் தான் அடுத்து கிங் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே ஒரு 3 டீம் இருக்குது, 3 டீமுமே சேர்ந்து பார்த்தோன்னா இவரை ஒதுக்குறாங்க. அவங்கவுங்க பார்த்தோன்னா ஒரு ஆர்மியை கூட்டு வராங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எந்த ஆர்மியும் கூட்டு வராங்க பார்த்தோன்னா பிரபாஸை மட்டும் கூட்டு வராரு. ஸோ பிரபாஸ் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி இவங்க பிருத்திவிராஜ் அந்த பிரபாஸ் காம்போ அந்த சூப்பராக இருக்குது. அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீன் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமான்னு தெரில, அது சூப்பராக காமிச்சிருக்காங்க, ரியாலிட்டியாக இருக்குது, அந்தளவுக்கு எமோஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் வைஸு. பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தெரில. KGF அம்மா சென்டிமெண்ட்டில் அந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு லேக். ஒரு டேரக்டர் வந்து அவருடைய வேலையை பண்ணியிருக்கார் பாருங்க, தெறிக்க விட்டாருங்க. சத்தியமாக சொல்லணும், நம்ம படங்களும் தமிழ் படங்களும் வந்துச்சு, இது பெரிய பேன் இண்டியா படம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. நீங்கள் ஒர்க்கு பார்த்தாலே தெரியும், இதில் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருக்காப்புல, அவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்காரு. இதுக்குள்ளே அவ்வளோ ஷார்ட்ஸு, அவ்வளோ சீன்ஸு, அவ்வளோ கதை. செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தோன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காரு. டேரக்டரோட ப்ளஸ் பாயிண்ட்டு, பார்க்குற அளவுக்கு ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. பட் வந்து லாஜிக் ரொம்ப அடி வாங்குது. இப்போது ஒரு ரியாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவாங்க. இவ்வளோ ஷார்ட் காஸ்டிங் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஸ்ருதிஹாசனுக்குலாம் வந்து ஸ்பேஸே இல்லை. அவங்களுடைய கேரக்டரே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்ன தான் பாடுபட்டாலுமே பண்ண முடியாது. அந்தளவுக்குள்ள கேரக்டர் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் தேவைங்கிறதுனால வச்சுருக்காங்க தான் அந்தளவுக்கு. ரொம்ப அருமையாக பண்ணி ஷார்ட் காஸ்டிங் இருக்காங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ஸ்பேஸ் எப்படி சார் இருக்க முடியும்? பிரபாஸ் படம், பிரபாஸ் இருக்கார், அப்புறம் பிருத்திவிராஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து நம்ம கதைக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கதை ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறதுக்கோசரம் ஸ்ருதிஹாசனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமிங்லாம் ஒரு ஃப்ரேமிங் லட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெறிக்க விட்டாப்புல படம். அதை செம்ம கூஸ் பம்ப்ஸு. நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸுங்க, நம்ம வந்து பிரபாஸோடலாம் பெருசாக கனெக்ட் ஆகலை நம்ம, சரிங்களா. ஆனால் டேரக்டர் படம் அது. அதான் ப்ரோ, ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து மாசு செம்ம வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க பார்க்காம தான் பெரியவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வேறு எந்த படத்துலையும் இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் வந்துருக்குமா தெரில. ரொம்ப அந்த ஃபிங்கர் இது முறுக்கிறதுலேருந்து அந்த ரத்தம் தெரியுது எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதில் ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. அதனால் அது ஒரு ஸ்டண்ட்டு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. இப்போ டேரக்டருடைய பெரிய பலமே என்னன்னு பார்த்தோன்னா பிஜிஎம் சார். அவருடைய எல்லா படமும் பார்த்தோன்னா பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்மளை வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு கூட திரும்ப விடாமல் பார்த்தோன்னா பிஜிஎம்மை வச்சு நம்மளை வந்துட்டு அந்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்துட்டு இழுத்துகிட்டே இருப்பார். அது சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. அது வந்து சாங்காக இருக்காது, சீனோட வரும், அப்படியே சீனோட வரும் சாங்ஸு, அவ்வளோதான். மற்றபடி சாங்ஸு அதான் அந்த இதுக்கு தான் பிஜிஎம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சாங்ஸும் அப்படியே வரும் சீனோட, சூப்பராக தான் இருக்குது. அதோட மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. ஒரு இடத்துலையும் பாஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒரு சீனையும் வந்து வாய்ஸ் எல்லாமே சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் எடுத்து செம்ம ஹேட்ஸ் ஆஃப். சார் அப்படின்னா டைட்டில் என்ன படத்தோட?
படத்தில் எப்படி சொல்கிறது, அதில் ஒரு 2 இனத்தோடைய இது பேர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்றாப்புல சலார்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த படத்தோட இது. ஆமாம். அதுக்கான பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இல்லை அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, பட் படம் வந்து நார்மலாக ஓகே படம் அந்த மாதிரி தான் இருக்குது. எது மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் சார்? ஆக்ஷன் விரும்புகிறாங்க இல்லையா, அந்த ஜெண்டர் அப்படியே வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், யங்ஸ்டரா இல்லை ஃபேமிலியா? யங்ஸ்டர்ஸ் தான். படம் வந்துட்டு ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் அதெல்லாம் இருக்குது. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க படத்துக்கு? ஃபேமிலியில் வந்து பார்க்கணும்னு சொல்லுங்க. இல்லை ப்ரோ, அப்படிலாம் எதுவும் அது வயலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வயலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்க வேணாம். சில்ட்ரன்ஸை தவிர நீங்கள் யார் வேணால் வந்து பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் அது. மற்றபடி படம்லாம் டீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஒரு படம் ஒன்லைனில் சொல்லுங்கள். ஒன்லைனில் சொன்னோம்னா ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் மூவி. 8 கொடுப்பாங்க, 10க்கு 8 கொடுப்பாங்க, 8 கொடுப்பாங்க. எல்லாருமே பார்க்கலாம். 5 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு எவ்வளோ சார் ரேட்டிங்? 7.5 கொடுக்கலாம்.